பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான அந்த வேல்கம்பு சிலம்பாட்டம் ஆசிரியர் கௌரிதாசன் விஷால் அவர்களுடைய நெறியாள்கையில் இந்த மாணவர்கள் இந்த அரங்கத்திலே ஒரு அற்புதமான சிலம்பாட்டத்தை தர இருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். Als nächstes werden wir Silambam schauen. Also das Silambam bedeutet eigentlich, es ist eine Kampfart oder eine Martial Art vom südindischen Teil. Also es wird einfach, es ist eine Art Selbstverteidigung, Kampf, wo man nur einfach mit 2 Staub oder mit einem Staub sich selbst verteidigt. Ich werde das einige Schüler jetzt das vorstellen oder vorzeigen. உங்களுக்காக அந்த சிலம்பம் வர இருக்கின்றது. இது
இந்த அருமையான சிலம்பாட்டத்தை இந்த அரங்கிலே தந்திருந்தவர்கள் உலக ஐக்கிய சிலம்ப சம்மேளன சுவிஸ் கிளையினுடைய மாணவர்களும் லுட்சர்ன் தமிழ் மன்றத்தினுடைய மாணவர்களும் ஆகிய ஆசிரியர் கௌரிதாசன் விஷால் அவர்களுடைய நெறியாளர்கள். அந்த நடுவில் நிற்கிறாரே அவர்தான் இந்த சிலம்பாட்டத்தை நெறிப்படுத்தி இருந்த ஆசிரியர். சிறந்த பன்முகை ஆளுமை கொண்ட ஒரு வளர்ந்து வருகின்ற இளைஞன் கலைஞன். இந்த வகையிலே இதில் இணைந்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான கலைஞர்களை அறிமுகம் செய்கிறேன். சிறிபாலன் நிஷாலினி, சிறிபாலன் யதுஷாலினி, கௌரிதாசன் சப்தேஷ்னா, திருச்செல்வம் கஜானன், தசீந்திரன் கரிஷ்மன், பத்மநாதன் டினோஜன், கந்தராஜா கபில் வெங்கட், நகுலேஸ்வரன் கிருத்திகன், நகுலேஸ்வரன் யட்சகன், குகணேசநாதன் ஆரகன். ஒரு உற்சாகமான கரவொலிகளோடு இத்தனை பேரையும் வழிபடுத்துகின்ற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு நன்கு பரிச்சயமான கராத்தே ஆசிரியர், அத்தோடு உலக ஐக்கிய சிலம்ப சம்மேளனத்தினுடைய உப தலைவரும், வருகின்ற கிழமை உலக யோகாசன சம்மேளனத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்க போகின்ற மதிப்புக்குரிய கௌரிதாசன் ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது அன்போடு அழைக்கிறேன். இவர்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு அற்புதமான ஆசிரியர். இவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்னவென்றால், கராத்தேயும் சிலம்பத்தையும் மட்டும் கற்றுக் கொடுக்கவில்லை, நல்ல பழக்க வழக்கங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சில பெற்றோர்கள் அதற்காகவே இவரிடத்திலே அனுப்புகிறார்கள். ஒரு உற்சாகமான கருவொலிகளோடு அவர் இந்த சிலம்பத்தை பற்றி உங்களோடு சில வார்த்தைகள் பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இதில் இன்னொரு ஆயுதம் கொண்டு நாங்கள் செய்து காட்டுறதுக்கு, ஆனால் அதுக்குரிய இட வசதி காணாது. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, 2 பேர் 3 பேர் செய்யக்குள்ள சரியாக கஷ்டப்பட்டு தான் செய்தவே இடம் எங்களுக்கு காணாது. இதில் சரி, அது சிலம்பம்ன்றது ஒரு மண்டபத்துக்குரிய அல்லது மேடைக்குரிய இது இல்லை, அது மைதான நிகழ்ச்சி. நாங்கள் இதுக்குள்ள எங்களால் முடிஞ்சளவு வேகத்தை குறைச்சி இதில் தட்டுப்பட்டுறாமல் கவனமாக செய்தவங்க. நான் நினைக்கிறேன் விஷால் கையில் வச்சிருக்கிறதுல பேர் சுருள்வாள். சுருள்வாள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதை காட்டுறதுக்காக வேண்டி தான் கொண்டேன். வீசத்தான் கொண்டவர், ஆனால் வீசினால் எல்லாம் அடிபடும் என்றால் நீட்டி காட்டும். இது விசையில இதில் வீசலாது, வீசினால் மேலே எல்லாம் போயிடும். பட் இதில் அடிச்சு தான் வீச வேணும். அவர் மெதுவாகவும் வீசலாம், மெதுவாக வீசினா அவருக்கு அடிக்கும், அது திருப்பி சுற்றி வந்து. அதில் அந்த வேகத்தை குறைக்காமல் தொடர்ச்சியாக அவர் அதை அந்த வேகத்தோடு செய்ய வேணும். அதால் இதில் செய்து காட்டுறதுக்குரிய சூழல் கிடைக்கல. இன்னொரு தடவை எங்கேயாச்சும் செய்யக்குள்ள நாங்கள் நிச்சயமாக சுருள்வாலை செய்து காட்டுறோம். சிலம்பம் உங்களுக்கு தெரியும், ஆதி தமிழருடைய தொன்மை கலை. நான் கராத்தே தான் பழகினான். சிலம்பம் கொஞ்சம் பழகி போட்டு விட்டுட்டேன். அப்போ நான் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டு புற இனத்தவரோட சேர்ந்து பழகிறாள் கராத்தையால். எல்லா நாடும் சுற்றுகிறாள். அப்போ நாங்கள் சிலம்பத்தை பற்றி ஒரு தடவை சொல்லிக்க நான் கேட்டுச்சுன்னா, இப்படி ஒரு கலையை நீங்கள் வச்சுக்கொண்டு நீங்கள் கராத்தே பழகினு சொல்லி கேட்டுச்சுன்னா, அப்போ நான் சொல்லிச்சுனாரே அதை நாங்கள் யோசிக்காம விட்டுட்டோமே சொல்லி. அப்போ அண்டேக்கு போட்ட விதை தான் இந்த சிலம்பத்தை நாங்கள் திருப்பி கொண்டு வரணும், எங்கள் 2வது தலைமையிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி நான் கடந்த ஒரு வருடத்துக்கு தான் இந்த வளர்ச்சி. அதுலேயும் பயிற்சி செய்து என்னுடைய மகன் அவரை கொண்டு போய் இந்தியாவில் நடந்த உலக சிலம்ப போட்டியில் தங்கம், வெள்ளி, வெண்கலம் 3 பிரிவில் பங்கு பெற்றி 3லையும் நாங்கள் எடுத்து வந்தாங்க. சிலம்பக்கலை எங்களுடைய தமிழர்கள் ஆரம்பத்தில் நெருங்கி நின்று போர் புரியறதுக்கும் நெருங்கி நின்று சண்டை செய்யறதுக்கும் பாவிச்சுதான் இந்த வேல்கம்பும் சிலம்பமும் தூரத்திலிருந்து தாக்குதல் செய்யறதுக்கு பயன்படுத்தின வில்லும் அம்பும். இது 3ம் எங்களுடைய தமிழர்களுடைய புராதான தொன்மை மிக்க ஆயுதங்கள். அதை நாங்கள் சரியான முறையில் கொண்டு போகாத இன்றைக்கு அழிஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்குது. சுவிட்சர்லாண்டில் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோம். இந்தியாவில் இருக்காங்க பார்த்து பெருமைப்படுற அளவில் எங்களுடைய வளர்ச்சி, இந்த பிள்ளையில வளர்ச்சி இருக்குது. நான் நினைக்கிறேன் அடுத்த முறை நடக்கிற உலக சிலம்ப போட்டிக்கு இங்கிருந்து ஒரு கணிசமான தொகையை ஆக்களை கொண்டு போவேன். ஸோ இந்த கலையை வளர்த்துருக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு போகலாம். உண்மையாகவே சிலம்ப கலை நாங்கள் சூரிச்சில் என்னென்ன பழகிற பிள்ளைல கராத்தே பழகிற பிள்ளை எல்லாருக்கும் இலவசமாக தான் பயிற்சியை கொடுக்குறோம். ஏன்னு சொன்னால் இந்த கலையை நான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறேன், 2வது தலைமுறை கையில் கொடுக்கணும். நன்றி 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 தமிழ் மன்றத்துக்கும் நன்றி தமிழ் மன்றத்துக்கு, துர்க்கியம்மன் ஆலயத்துக்கும் எனக்கு இந்த நேரத்தை இந்த அறிமுகத்தை இதில் செய்ய வச்சதுக்கு நன்றி.
Also wie schon erzählt hat, das ist unsere traditionelle Kampfart. Also heutige Ziel von der Veranstaltung ist auch, dass wir nicht nur die Tanz und Musik vorstellen, sondern auch unsere traditionelle Kampfart vorstellen. Ihr habt schon gesehen, es ist auch recht wenig Platz gesehen da. Es ist auch nicht es ist auch nicht einfach auf so einer kleinen Bühne so großes Spiel, also mit dem Staub zu vorzeigen. Also sie haben wirklich probiert, das zu vorzeigen und das silbrige Teil, das nennt man Sulalwal auf Tamilisch und er könnte aber leider nicht vorzeigen, weil es braucht recht viel Platz und er kann auch nicht langsam machen und das ist auch gefährlich auf der Bühne, das zu vorzeigen. Das ist auch einer von unseren traditionellen Kampfart. Und das sind, also sie sind alle da geboren und auch lernen von hier die traditionelle Kampfart von Sri Lanka und Indien und ihr Ziel ist auch nächstes Jahr im Wettbewerb von Indien teilzunehmen, weil sie sind so hochqualifiziert oder gut qualifiziert, damit sie, obwohl sie hier aufgewachsen sind, மீண்டும் ஒரு தடவை அவர்கள் அனைவருக்காகவும் மீண்டும் ஒரு தடவை உங்களது ஒருமித்த கரகோஷம் இவர்களுக்கு மட்டுமில்லை இவர்களுடைய பெற்றார்களுக்கும் நிச்சயம் நன்றி சொல்லியே ஆகணும். எவ்வளவோ இங்கே எத்தனையோ விஷயம் இருக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு, அதாவது அவர்கள் கற்றுக்கொள்றதுக்கான விஷயங்கள் இருந்தும், ஆனால் எங்களுடைய பாரம்பரிய கலைகளை நீங்க படிக்கணும் உங்களுடைய பிள்ளைகள் என்று அவர்களை அதில் ஆர்வம் காட்டி அவர்களுக்கு அனுமதி கொடுத்து கொண்டே எனக்கிட்ட அந்த இதை படிப்பிக்கின்றீர்கள் இல்லையா, அதுக்கு நிச்சயமாக அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு பெரிய பாராட்டு.